تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் மனிதர்களாக நாம் படைக்கப்பட்டு மறுமைதான் நமது உண்மையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் போது உண்மையான மறுமை வாழ்வில் உயர்ந்த கண்ணியமான ஒரு நிலையை அடைய முடியும். இந்த நோக்கத்திற்காகத்தான் உலகத்தில் நாம் சிறந்த படைப்பாக மனிதர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மறுமையின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, வெற்றியின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆன், அந்த குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதம், எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை மனிதர்களிடம், குறிப்பாக முஃமின்களிடம் எதிர்பார்க்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி தரும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும், முஃமின்கள் என்றால் அல்லாஹ்வை அவர்களுக்கு நினைவு கூறப்படும் போது உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்கும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, இறை வேதம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அது முஃமின்களுக்கு ஈமானை அதிகரிக்கும், இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இப்ப இந்த குர்ஆன் என்பது நாம் அதை எடுத்து படிக்கும் போதோ அல்லது அது குறித்த உபதேசங்கள் நமக்கு நினைவு கூறப்படும் போதோ சொல்லப்படும் போதோ, சொல்வதற்கு முன்பு அல்லது நாம் கேட்பதற்கு முன்பு, படிப்பதற்கு முன்பு உள்ள நிலை படித்த பிறகு கேட்ட பிறகு மாற வேண்டும். குறிப்பாக ஈமான் முதலில் இருந்ததை விட அதிகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த குர்ஆன் ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நாம் நமது கைகளில், வீடுகளில், புழக்கத்தில் அன்றாடம் வைத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது? படிக்கக்கூடிய, ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைத்திருக்கிறோமா, அல்லது வெறுமனே பரக்கத்திற்காக என்பதாக பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்றால், அதிகமான மக்களுடைய ஒரு நிலை அது வெறுமனே பரக்கத்திற்காக மட்டும்தான் என்பதை போன்ற ஒரு செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை பார்க்கிறோம். பரக்கத்து நிறைந்த வேதம் என்பதில் துளி அளவிற்கு கூட சந்தேகம் கிடையாது. வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும்,
ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். பரக்கத்து நிறைந்த இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை நாம் இறக்கியிருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம். அதை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அப்ப குர்ஆனுடைய அடிப்படை நோக்கமே, அது வழங்கப்பட்டதன் நோக்கமே அதை நாம் செயல்படுத்த வேண்டும், அதை புரிந்து எடுத்து நடக்க வேண்டும். அப்படி எடுத்து நடக்கும் போது அது பரக்கத்தான வேதமாக மாறுகிறது, அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இப்போ குர்ஆன் என்பது புரிந்து கொள்ளாமல் வெறுமனே பரக்கத்திற்குரியது என்று அல்லாஹ் வைக்கவில்லை. அது பேசக்கூடிய ஒவ்வொரு உபதேசமும், அது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதற்கு முன்பு இருந்த நிலையை விட கேட்ட பிறகு, படித்த பிறகு, வாசித்த பிறகு மாற வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய இயல்பு. அந்த மாற்றம் ஏற்படும் போது அது பரக்கத்து நிறைந்ததாக, அல்லாஹ்வின் அருளை பெற்று தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக, நபியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு வரை அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களால், உறவினர்களால், நண்பர்களால் எல்லோராலும் மிகப்பெரிய அளவிற்கு மதிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவிற்கு நன்மதிப்போடு வாழ்ந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது அவர்கள் நபியாக 40 வயதில் நியமிக்கப்பட்டார்களோ அப்போதும் கூட அவர்கள் மதிப்பிற்குரியவராகத்தான் இருந்தார்கள். எப்போது அவர்களுக்கு துன்பங்களும் மிகப்பெரிய கொடுமைகளும் இழைக்கப்படுகிறது, ஒரு சாதாரணமான வியாபாரியாக, நல்ல மனிதராக, நல்ல குடும்ப தலைவராக இருக்கிறவரை, சிறந்த வியாபாரியாக இருக்கிறவரை அவருக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லை, மக்களிடத்தில் எந்த ஒரு சங்கடமோ சிக்கலோ இல்லை. எப்போது அவர்களுக்கு நெருக்கடிகள் உள்ளாக்கப்படுகிறார் என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற குர்ஆனுடைய அந்த துவக்கத்தை, குர்ஆனுடைய வார்த்தைகளை சொன்ன பிறகுதான் அவர்கள் மிகப்பெரிய துன்ப துயரங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நேற்று வரை, அதாவது குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்பு வரை உண்மையாளர், நேர்மையாளர், நல்ல மனிதர் என்று பாராட்டப்பட்ட அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை எடுத்து சொன்ன பிறகு இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு வித்தைக்காரர், சூனியக்காரர், இவர் ஏதோ பேசி மயக்குகிறார் என்பதாகவெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி விமர்சிக்கப்பட்டார்கள். அப்ப இந்த இடையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்றால், அவர்கள் வியாபாரத்தில் எந்த ஒரு கெடுதலும் செய்யவில்லை. வாங்கிட்டு ஏமாத்துறது, வாக்குறுதி மீறுறது, அநியாயம் பண்றது என்று எதையும் செய்யவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கை நெறியில் ஏதாவது ஒழுங்கீனம் ஏற்பட்டதா என்றால் அதிலும் இல்லை. அப்ப சிறந்த மனிதராகத்தான் இருக்கிறார்கள். ஏற்பட்ட மாற்றம் என்ன? வஹீயை எடுத்து சொல்கிறார்கள், குர்ஆனை எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொன்னதன் காரணமாகத்தான் அந்த மக்களால் மிகப்பெரிய அளவிற்கு துன்ப துயரங்களுக்கு, விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த மக்களுக்கு பெரிய கடினமான ஒன்றா இது? குர்ஆன் என்பது ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா என்றால் அதுவும் இல்லை. அந்நிய மொழி பேசக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்குமே சில காலம் அது சிரமம். தமிழ் மொழியில் இருக்கிறோம் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களை பொறுத்த மட்டில் அரபி என்பது வேறு மொழி, அந்நிய மொழி. இப்ப அவர்களுக்கு வேண்டுமானால் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் பழகுகிற வரை, ஆனால் பழகிய பிறகு இலகுவாக மாறும். ஆனால் அரபியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எந்த ஒரு சிரமமே கிடையாது. அப்போ ஓதுவதில் அவர்களுக்கு எந்த ஒரு சிரமமுமே இல்லை, சிக்கலும் இல்லை. பிறகு அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் வெறுமனே ஓதுவதல்ல விஷயம். குர்ஆன் என்பது அரபியில் வெறுமனே ஓதி கடப்பது என்றால் ரொம்ப அழகாக ஓதி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்ன வார்த்தையே அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி தருகிறான். இந்த குர்ஆனுடைய வாசகத்தை கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், இது என்னப்பா பெரிய வார்த்தை, லவ்னஷா லகுல்னா மித்லஹாதா, இது மாதிரி எங்களாலையும் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட கண்டுபிடிச்சு உருவாக்கி சொல்ல முடியல, சொல்லல, அது வேற விஷயம். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய திறன் இருந்தது, மொழி புலமை, மொழி திறன் என்பது எவ்வளவு இருந்தது. இது மாதிரி எங்களாலும் சொல்ல முடியும், அவ்வளவு பெரிய மொழி திறன் பெற்றவர்களாக அரபி மொழியில் அன்றைக்கு இருந்தார்கள். அப்ப
அப்ப ஏன் அவர்களால மிகப்பெரிய அளவிற்கு எதிர்த்தார்கள் என்றால், எதிர்த்ததற்கு காரணம் ஓதுவதல்ல பிரச்சனை. அதை மேலோட்டமாக ஓதி செல்வது அவர்களுக்கு இலகுவானது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன் விமர்சித்தார்கள்? ஏன் அல்லாஹ்வின் தூதரோடு மல்லுக்கு நின்றார்கள்? தலைமுறையாக போர்களில் நின்று ஏன் எதிர்த்தார்கள் என்றால், ஓதுவதல்ல விஷயம். அதை புரிந்து விட்டால், அதை செவியேற்று விட்டால், இதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை தலைகீழாக மாற வேண்டும், செயல் மாற வேண்டும், நடவடிக்கைகள் மாற வேண்டும், குடும்பம் மாற வேண்டும், தொழில் முறை மாற வேண்டும், நேர்மை இல்லாவிட்டால் நேர்மை என்பது வர வேண்டும், கொள்கை விஷயத்தில், கடவுள் வழிபாட்டு விஷயத்தில் இணை வைப்பு என்பது அறவே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு இறைவனை தவிர வேறு எதுவும் எவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை என்பதாக ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மாற்றத்தின் ஒரு அடையாளம் தான் குர்ஆன் என்று புரிந்திருந்தார்கள். அதனால்தான் அவங்க என்ன செய்யல, இதை ஓதுவதாக பார்க்கவில்லை, வாழ்வியல் மாற்றமாக பார்த்தார். இன்றைக்கு பல முஸ்லிம்கள் அதை வெறுமனே ஓதுவதாக நினைக்கிறோம். ஓதுவது எப்போது முழுமை பெறும்? ஓதுவது என்றாலே அதை புரிந்து கொள்வதுதான் ஓதுவது. குர்ஆன் என்ன வார்த்தைகளை சொல்லித் தருகிறதோ, என்ன உபதேசங்களை சொல்லித் தருகிறதோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அரபிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அரபியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தனியாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குர்ஆனை படிக்க படிக்க, அந்த வசனங்களை ஓத ஓத அவர்களுக்கு அது புரிந்து கொள்ளும். வேற்று மொழி பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மொழிபெயர்த்து சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப குர்ஆன் ஓதுவது என்றாலே, ஓதுவது முழுமை பெறுவது என்றாலே அதை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. குர்ஆன் பல இடங்களில் சொல்லி தருகிறது. அதில் ஒன்றுதான் நான் முதலில் சொன்ன அந்த வசனம், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆனுடைய வசனங்கள், ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமானை அது அதிகப்படுத்தும். அப்ப நாம் அந்த வசனங்களை ஓத ஓத அதை புரிந்து கொண்டால்தான் ஈமான் அதிகரிக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை புரியாமல் வெறுமனே ஓதி செல்லும் போது ஓதுகிறோம் என்பதாகத்தான் அது ஆகுமே தவிர புரிந்து கொண்டோம் என்கிற அந்த முழுமை என்பது அதில் வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான், கிதாபுன், இந்த வசனத்தை நாம் இறக்கியிருக்கிறோம், லிதுஹ்ரிஜன்னாஸ மினல்-ஸுலுமாத்தி இலன்-நூர், இருள்களில் இருந்து மக்களை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இருளில் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். சிந்தனை ரீதியாக, கொள்கை ரீதியாக, நம்பிக்கை அடிப்படையில் பல்வேறு வகையான வழிகேடு என்கிற இருளில் கிடக்கிறார்கள். அந்த இருளில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பேரொளிதான் இந்த குர்ஆன். இப்படிப்பட்ட குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க லிதுஹ்ரிஜன்னாஸ மினல்-ஸுலுமாத்தி இலன்-நூர். இந்த பேரொளியாக இருக்கக்கூடிய குர்ஆனை நாம் வழங்கியிருக்கிறோம். அது இருள்களிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும். எப்போது இருளிலிருந்து மக்கள் வெளியேற முடியும்? இருள் எது என்று புரிய வேண்டும், எது நேரவழி என்று புரிய வேண்டும். அப்ப புரிந்து கொண்டால்தான் அந்த வழிகேட்டிலிருந்து, இருளிலிருந்து வெளியேற முடியும். அப்ப குர்ஆன் முழுமை பெறுவது என்பது, ஓதுதல் முழுமை பெறுதல் என்பது, அதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும், புரிந்து நடக்க வேண்டும் என்பதில் தான் அந்த முழுமைத்துவம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதைத்தான் புரிந்திருந்தார்கள். எதிர்த்தவர்களும் இதைத்தான் புரிந்தார்கள், ஏற்றுக்கொண்டவர்களும் இதைத்தான் புரிந்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்-நஜ்ம் என்கிற ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறார். அதை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஓதி காண்பிக்கும் போது அல்லாஹ்வை நம்பாத இணை வைப்பு கொள்கையில் இருந்த சிலர் அவர்களும் அருகில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஓதக்கூடிய இந்த அத்தியாயத்தை கவனிக்கிறார்கள். நான் முதலில் சொன்னது போல அவர்களுக்கு தனியாக பயான் செய்ய வேண்டிய, விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓத ஓதவே அவர்களுக்கு அதனுடைய பொருள் புரிந்துவிடும். ஒன்-நஜ்மி இதாகவா என்கிற அந்த சூறாவை அல்லாஹ்வின் தூதர் ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் ஒரு வசனம், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்விற்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்பதாக அந்த அத்தியாயம் முடியும். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் முஸ்லிம்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் சஜ்தா செய்யுங்கள் என்கிற வார்த்தை வரும்போது சஜ்தா செய்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், சஜ்தா செய்யுங்கள் என்கிற அந்த வார்த்தை வந்த பிறகு சஜ்தா செய்தார்கள். ரசூலை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சிலர்
அவர்களும் சஜிதாவில் நெற்றியை தரையில் வைக்கிறார்கள். ஒருவர் மண்ணை எடுத்து நெற்றியில் இப்படி வைத்து எனக்கு இது போதுமானது, நான் நெற்றியை கொண்டு போய் தரையில் வைக்க மாட்டேன், எனக்கு இது போதுமானது என்பதாக செய்கிறார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், இவர்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு அது செய்ய வேண்டும் என்பது ஒரு புரிந்து கொள்ளக்கூடியது. அவர்கள் தான் ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறகு ஏன் அவர்கள் சஜ்தா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? குறைந்தபட்சம் மண்ணை எடுத்து நான் வைத்தாவது அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களா இல்லையா? அதுக்காக மண்ணத்துக்கு நெத்தில வைக்கிற சஜிதாவை ஆகாதீங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? குர்ஆனை, அந்த வார்த்தையை, அந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் அது ஓதுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அது வெறுமனே காதில் கேட்டு கடந்து போவதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கேட்டாலே அது புரிகிறது. கேட்பதற்கு முன்பு இருந்த மனநிலை கேட்ட பிறகு மாற வேண்டும், மாறியது. மாற்றுவதுதான் குர்ஆனுடைய அடிப்படை. அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட நோக்கம் நம்மிடத்தில், அந்த அடிப்படையில் குர்ஆனோடு உள்ள தொடர்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமா நாம பார்க்கலாம், மக்காவுடைய அந்த சேனல் இருக்குது இல்லையா, டிவி லைவ்ல போடுவாங்க, அங்க உள்ள தொழுகை, 5 நேர தொழுகை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேர தொழுகைகளை பார்த்தோம் அப்படின்னா, இரவு தொழுகையா இருக்கட்டும், அல்லது மக்ரிப், இஷா, சுபூஹ் நேரத்தினுடைய அந்த தொழுகைகளாக இருக்கட்டும், கேமரா அறையில் இருக்கக்கூடியவர்கள் சிலருடைய முகத்தை மாற்றும் தனியாக எடுத்து காண்பிப்பார்கள். எதற்காக அவர்களை காண்பிக்கிறார்கள்? தொழுகையில் இமாம் ஓதுகிறார், ஓதுகிற அந்த வசனத்தை மஅமூம்களாக இருக்கக்கூடியவர்கள் கேட்கும் போது அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பி தேம்பி அழுவார்கள், கதறி கதறி அழுவுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிலருடைய முகத்தை நமக்கு எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி காண்பிப்பாங்க. இப்ப காண்பிக்கிற நோக்கம் என்னவென்று நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தொழுகையில் இருக்கிறார், அவரை யாராவது மிகப்பெரிய ஆயுதம் கொண்டு தாக்கி அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் அழுகிறாரா, அல்லது வேற ஏதாவது துன்பம் ஏற்பட்டு அந்த துன்பத்தினால் அவர் அழுகிறாரா என்றால் இல்லை. அவரை அழ வைத்தது எது? இமாம் ஓதிக்கொண்டிருக்கிறார், ஓடுகிற வசனங்கள் காதுகளில் விழுகிறது, திடீரென்று சில வசனங்கள் அவரது உள்ளத்தை ஏதோ செய்கிறது, அவரையும் கட்டுப்படுத்த முடியாமல் அழுகிறார். அவர் அழுவது அவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையில் கூட அவர் அழலாம், யாருக்கும் தெரியக்கூடாது என்கிற அடிப்படையில் கூட அழலாம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம், அப்படி அழ வைக்கிறது எது? எதனால் அழுகை ஏற்படுகிறது என்றால், அந்த குர்ஆன் என்பது வசனத்தை கேட்பதற்கு முன்பு கேட்ட பிறகு நிலை மாறுகிறது, மாற வேண்டும். அதுதான் குர்ஆன். அதற்கு தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்ப நாம் ஒவ்வொரு உபதேசத்தின் மூலமாக, குர்ஆன் பேசக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளின் மூலமாக நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா, ஏற்படக்கூடிய வகையில் நாம் அதை வாசிக்கிறோமா, படிக்கிறோமா என்பதைத்தான் நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிக நெருக்கமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களது மகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் மீது அபாண்டமான ஒரு குற்றம், ஒரு பொய், ஒரு வதந்தி அவர்கள் மீது பரப்பப்படுகிறது. அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு பொய் புகார் பரப்பப்படுகிறது. அதன் காரணமாக அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தில் பல வகையான மன கஷ்டங்கள் ஏற்படுகிறது. பல நாட்கள் கழித்து, சுமார் 50 நாட்கள் அல்லது 2 மாதம், இந்த நீண்ட நாட்கள் கழித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்தான முழு விளக்கத்தை குர்ஆனில் இறக்குகிறார். ஆயிஷா அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவர் எந்த ஒரு ஒழுங்கீனமான செயலிலும் ஈடுபடவில்லை, பரிசுத்தமான ஒரு பெண் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் நீண்ட வசனங்களை அல்லாஹ் அருள்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனம் வந்த பிறகு யார் யாரெல்லாம் இந்த வதந்தியை பரப்பினார்களோ அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த வதந்தியை பரப்பியவர்கள் ஒருவர், முக்கியமான ஒருவர் மிஸ்தா என்கிற ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. அவர் சாதாரணமான ஒரு சஹாபி மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு போராக கருதப்படுகிற, முதல் போராக இருக்கிற பத்ர் போரில் கலந்து கொண்ட மிக சிறப்பிற்குரிய ஒரு மனிதர். இத்தனைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிக நெருங்கிய உறவினர்.
இவர்களுடைய நிறைய உதவிகளை எல்லாம் பெற்றவர், அவரும் இந்த பொய்யை பரப்பியவர் என்கிற ஒரு தகவல் அபூபக்கர் அவர்களுக்கு பின்னர் தெரிய வருகிறது. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உதவியை வாங்கி கொண்டு என் மகள் விஷயத்திலே இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான ஒரு குற்றத்தை, ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால், ஒரு குற்றத்தை பரப்பி இருக்கிறார் என்றால், இவருக்கு இனிமேல் நான் ஒரு பைசா உதவி செய்ய மாட்டேன், இவருக்கு நான் உதவியை வழங்க மாட்டேன் என்பதாக சத்தியமிட்டு சொல்லி விடுகிறார்கள். இப்போ அவர்களுக்குரிய தண்டனை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ்வும் அதற்குரிய முடிவை சொல்லிவிட்டார். அவர்கள் எந்த ஒரு குற்றம் செய்யாதவர் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து சொல்லிவிட்டான். இப்ப தனிப்பட்ட மனிதர் என்கிற அடிப்படையில் ஒரு கோபமும் வருத்தமும் எல்லோருக்கும் ஏற்படும். இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாரே இவர் என்பதாக அந்த கோபத்தில் நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியமிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கிறான். வலா யர்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸாதி அய்யுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு. உங்களில் நல்ல மனிதர்கள், கண்ணியமான மனிதர்கள், ஏழைகளுக்கோ அல்லது அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடியவர்களுக்கோ தேவை உள்ளவர்களுக்கோ உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். கண்ணியமான மனிதர்கள் நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், நல்ல விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அவங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய பார்வையில் உங்களுடைய மனநிலையில் அவர்கள் செய்த தவறுதான், தப்புதான், உங்களை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, உண்மைதான். கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள், மன்னித்து விடுங்கள், அலட்சியம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா மாட்டீர்களா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணுமா இல்லையா? அப்ப அது மாதிரி நீங்களும் அவங்களை மன்னிச்சு கண்டுக்காம விட்டுருங்க, அலட்சியப்படுத்துங்க என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக தான் எடுத்துக்கொண்ட அந்த சத்தியத்தை, தான் எடுத்துக்கொண்ட அந்த மன உறுதிப்பாட்டை முறித்துவிட்டு, நான் இனிமேல் அந்த மிஸ்ஸாஹுக்கு உதவி செய்வேன், எனது சத்தியத்தை நான் முறித்துக் கொள்கிறேன், சத்தியத்தை முறித்தால் என்ன குற்ற பரிகாரமோ அதை நிறைவேற்றிவிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நான் செய்வேன், ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்கிற முடிவை நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியத்தை முறிக்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் என்ன விஷயத்தை எல்லாம் சொன்னானோ அப்படியே பதில் வெளிப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா, நல்லவர்கள் சத்தியம் பண்ணாதீங்க, இப்படி செய்ய மாட்டேன் சத்தியம் பண்ணாதீங்க, சத்தியத்தை நான் முறிக்கிறேன். அலட்சியப்படுத்துங்க, கண்டுக்காதீங்க, பெருசுபடுத்தாதீங்க, நான் பெருசுபடுத்தவில்லை, இனிமேல் நான் உதவி செய்வேன். அது அல்லாமல் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே செயல் வடிவமாக காட்டுகிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? குர்ஆன் என்பது வெறுமனே ஓதி செல்வதல்ல, அது எப்போது ஓதல் என்பது முழுமை பெறும் என்றால் அதை படிக்க படிக்க, ஓத ஓத, வாசிக்க வாசிக்க, புரிந்து நம்மிடத்தில் அந்த செயல் இருந்தால் அது மேலும் சிறப்பாக வேண்டும். நம்மிடத்தில் அந்த செயல் இல்லையானால் அது நம்மிடத்தில் உருவாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் குர்ஆனை நாம் ஓத வேண்டும், நமக்கு அந்த தொடர்பு இருக்க வேண்டும். அபூபக்கரை பாருங்க, ஓதுவதற்கு முன்பு இருந்த நிலை, ஓதிய பிறகு அந்த வசனத்தை கேட்பதற்கு முன்பு இருந்த நிலை, கேட்ட பிறகு மாறுகிறதா இல்லையா, மாற்றியதா இல்லையா? இதுதான் குர்ஆன். இப்படித்தான் குர்ஆனோடு உள்ள தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை எதிரிகளாக இருந்தவர்களும் புரிந்திருந்தார்கள், சஹாபாக்களும் புரிந்திருந்தார்கள். எதிரிகளாக இருந்தவர்கள் மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து இது எனக்கு போதும் என்கிற அளவிற்கு அவர்கள் புரிந்திருந்தார்களா இல்லையா? குர்ஆன் என்றாலே அது கேட்டு கடந்து போவதல்ல, அது மாற வேண்டும், மாற்ற வேண்டும். அப்ப சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நேர் எதிர் கொள்கையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? அது நம்மிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. ஒட்டுமொத்த வாழ்க்கை மாற்றத்தை தான் அது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு வழியாக, நேர்வழியாக, பேர்வழியாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆன் நமக்கு, இதைத்தான் குர்ஆன் நமக்கு பாடமாக திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறதே தவிர, நாம் வெறுமனே ஒரு கடை திறப்பதற்கோ, ஒரு வீடு புதுசா கட்டி குடி போவதற்கோ, அல்லது யாருக்காவது ஒரு பிரச்சனையா அவருக்கு உட்கார்ந்து 10 பேர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவதற்கோ, அல்லது ஒரு மரணம் ஜனாசா ஏற்பட்டு விட்டதா சுற்றி உட்கார்ந்து ஓதுவதற்கோ, அல்லது சடங்குகளாக ஃபாத்திஹாவை ஓதுவதற்கோ, இப்படி எல்லாம் மந்திரமாக குர்ஆனை வழங்கவில்லை.
வெறுமனே மந்திரமாக வியாபாரத்திற்கும் வீட்டிற்கும் அல்லது நிம்மதியை தருவதற்கு மந்திரம் என்பதாக அல்ல வழங்கவில்லை. அது சொல்லக்கூடிய உபதேசத்தின் அடிப்படையில் புரிந்து நடக்கும் போது கண்டிப்பாக அல்லாவின் அருள் நமக்கு சந்தேகம் இல்லாமல் கிடைக்கும். அல்லாவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அது நேர்வழி நமக்கு அதிகப்படுத்தும், அது உண்மை. ஆனால் வெறுமனை ஓதினாலே அது ஒரு மந்திரமாக ஓதினாலே போதுமானது என்பதற்காக அல்லாஹ் வழங்கவில்லை. அப்படி எந்த ஒரு மனிதரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குர்ஆனை நமக்கு நேர்வழியாக பேர்வழியாக வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக குர்ஆனை வழங்கி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் அதை நாம் படிக்கும் போது வாசிக்கும் போதுதான் ஓதுதல் என்பது முழுமை பெறுகிறது. அந்த முழுமைதான் நம்மை சிறந்த ஒரு மனிதராக, மறுமையில் மகத்தான ஒரு வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு வாழ்வியலாக அது மாற்றும். இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி முதல் உரை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நன்மைகளை அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறான். அதில் மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு இந்த ஜும்மாவுடைய வணக்கம். இந்த ஜும்மாவிற்கு வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுகிறோம் என்றால், கிட்டத்தட்ட 10 நாட்களில் ஏற்பட்ட சிறிய பாவங்களுக்கு இந்த வருகையே பரிகாரமாகி விடுகிறது. அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வருகையே காரணமாகி விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். அப்ப நாம் அந்த ஜும்மாவினுடைய வருகை மட்டுமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்கிற ஒரு சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தராங்க. அடுத்ததாக, முதல் நேரத்தில் வருகிறவர் ஒரு ஒட்டகத்தை தர்மமாக வழங்கிய நன்மை, இரண்டாம் நேரத்தில் வருகிறவர் ஒரு மாட்டை தர்மமாக வழங்கிய நன்மை பெறுகிறார், மூன்றாம் நேரத்தில் வருகிறவர் ஒரு ஆட்டை தர்மமாக வழங்கிய நன்மை பெறுகிறார், நான்காம் நேரத்தில் வருகிறவர் ஒரு கோழியை தர்மமாக வழங்கிய நன்மையை பெறுகிறார், ஐந்தாம் நேரத்தில் வருகிறவர் ஒரு முட்டையை தர்மமாக வழங்கிய ஒரு நன்மையை பெறுகிறார். அல்லாஹ்வின் தூதர் 5 நேரமாக நமக்கு சொல்லி, யார் எவ்வளவு விரைவாக எவ்வளவு சீக்கிரமாக வெகு சீக்கிரமாக வருகிறோமோ அவர்கள் அந்த நன்மையை முழுமையாக பெறுகிறார்கள். இந்த முட்டை என்பதோடு அல்லாஹ்வின் தூதர் நிப்பாட்டி அதற்கடுத்து 6வதாக ஒன்றை சொல்லி தரவில்லை. அப்ப இந்த 5 நேரத்தில் வரக்கூடியவர்கள் 5 நிலையில் உள்ள அந்த நன்மைகளை பெற்று விடுகிறார்கள். இதைவிட மிக முக்கியமான ஒன்று, மலக்குமார்கள் வாசலில் நின்று கொண்டு இன்னார் வந்து விட்டார் என்கிற பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஒட்டகத்தை நன்மை பெறக்கூடிய நேரத்தில் வருகிறார் என்றால் அவர் அதற்குரிய நன்மையும் பெறுகிறார். அவருடைய பெயர் மலக்கினுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. இந்த பதிவு எதுவரை நடக்கிறது? இமாம் மிம்பரில் அமர்ந்து பாங்கு சொல்லப்படுகிற வரை பதிவு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப மிம்பரில் அமர்ந்து பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் மலக்குமார்கள் பதிவேட்டை மூடிவிட்டு வந்து சபையில் அமர்ந்து பயானை கால் தாழ்த்தி கேட்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஜும்மாவிற்கு வரக்கூடிய நாம் முழுமையான நன்மை பெறக்கூடிய வகையில் நாம் வர வேண்டும். குறைந்தபட்சம் முட்டையாவது பெறக்கூடிய வகையில் நாம் வர வேண்டும். ஆனா உலகத்துல முட்டை நம்பரை நாம் யாரும் விரும்புவதில்லை. குறைந்தபட்சம் அதையாவது நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய பெயர் அந்த பதிவேட்டில் இல்லையானால், நாம் 40 வருடமாக 30 வருடமாக 10 வருடமாக ஜும்மாவிற்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரக்கூடிய நாம் நமது பெயர் மலக்குகளது அந்த பதிவேட்டில் இல்லையானால், நாளை மறுமையில் அவர் எடுத்து அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் போது, நான் 30 வருஷமா போயிட்டு இருந்தேனே, 40 வருஷமா 20 வருஷமா 15 வருஷமா நான் ஜும்மா கரெக்டா போயிருந்தேனே, என் பேரை காணமே, மலக்கு மறந்துட்டாரு என்பதாக நாம சொல்ல முடியுமா? அல்லது தவறளித்து விட்டார் என்பதாக நாம குற்றம் பிடிக்க முடியுமா? அவரிடத்தில் மறதியும் கிடையாது, தவறும் ஏற்படவே ஏற்படாது. இயல்பு அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அப்ப நாம் செய்த குறையால்
நம்முடைய சில கவனக்குறைவினால் அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக நாளை மறுமையில் ஏற்பட்டுவிடும். அந்த இழப்பை யாராவது சரி செய்ய முடியுமா? எவரும் எவருக்கும் சரி செய்ய மாட்டார். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நாம் நிறைவான நன்மை பெறக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் எந்த விஷயத்தையுமே தரமற்றதை யாரும் விரும்புவதில்லை, தரம் இல்லாததை எவரும் விரும்புவதில்லை. தரமானதைத்தான் நாம் எல்லா விஷயத்திலும் விரும்புகிறோம். அதே போல மார்க்க விஷயத்தில் முழுமையான நன்மை நாம் பெற வேண்டும். தரமற்றதை விட தரமுள்ள முழுமையான நன்மை தான் நமக்கு முக்கியமானது என்கிற கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு ஜும்மாவுடைய வணக்கத்தையும் முழுமையாக பெறக்கூடிய வகையில், நன்மையை முழுமையாக அடையக்கூடிய வகையில் நாம் சீக்கிரமாக வருவதற்கு, நம்முடைய பெயர் மலக்குகளுடைய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வகையில் வருவதற்கு நம்முடைய வருகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.